Hello motorcycle lovers. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Yamaha ஃபைனலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க RX100 திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு Yamahaவில் என்ட்ரி லெவல் டெய்லி கம்யூட்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த பைக்குமே கிடையாதுங்க. எஃப்சி மாடலை சொல்லலாம், பட் அந்த அளவுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன் பேஸோ இல்லை நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸோ கிடையாது. RX100 நாங்கள் டெஃபினட்டாக இந்த 2023 லான்ச் பண்ண போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீவே இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய SR125 அப்படிங்கிற இந்த ஒரு விண்டேஜ் மோட்டார் சைக்கிளுக்கு அப்படியே ரைவலாக நாங்கள் RX100 லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் அண்டர் 1 lakhல இருக்க போகுது. அண்ட் என்ன மாதிரியான மாடியூல்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்ச் வரப்போகுது, என்னென்ன வேரியண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ரீலான்ச்சிங் பண்ண போகிற RX100 அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு RX100 பிடிக்கும்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிக்கோங்க. RX100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் மோட்டார் சைக்கிள், ரொம்பவே வந்து ஒரு கூலான மோட்டார் சைக்கிள். பட் அது எப்போன்னு பார்க்கும்போது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் இருக்கும் போது மட்டும்தான். பட் நீங்கள் 4 ஸ்ட்ரோக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அந்த 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கு தகுந்த மாதிரி பார் அண்ட் டார்க் Yamaha கொடுப்பாங்களா அண்டர் சிசியில் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. அட் த சேம் டைம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கனெக்ட் பண்ணியே ஆகணும், ஏன்னா அதுதான் BS6 நார்ம்ஸ் படி அப்படிங்கிறதுனால. சவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த பைக்கில் இருக்காது, குயிக்கான ஆக்சலரேஷன் ஸ்பீட் இருக்காது. இந்த ரெண்டு விஷயம் Yamahaவோட RX100 பழைய மாடல்ஸில் ரொம்பவே வந்து செமையாக இருக்கும். அது ரெண்டும் மெயின் ஃபேக்டருங்க. ஸோ அதுவே வந்து இந்த ரீலான்ச்சிங் பண்ண போகிற RX100ல இல்லை அப்படிங்கும் போது நம்ம எல்லாரும் வந்து மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். அண்ட் இதை தாண்டி வேறு என்ன புது மாடியூல்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க, என்ன மாதிரியான நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். RX100 அப்படின்னு சொல்லும்போது அந்த பைக்கோட டிசைன் எலமெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே கண்ணு முன்னாடி வரும். அந்த பைக்கில் ஒரு நல்ல ஃப்ளாட்டான சீட் இருக்கும், பெஸ்ட்டான ஃபியூல் டேங்க் அண்ட் சர்க்குலரான ஹாலோஜன் ஹெட் லேம்ப், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இப்போது ரீலான்ச்சிங் பண்ண போகிற RX100லையும் அதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போகிறாங்க, ஃப்ளாட் சீட். ஆனால் உங்களுக்கு டக் அண்ட் ரோல் சீட் வந்து யூஸ் பண்ண போகிறதா Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் XSR மாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டக் அண்ட் ரோல் சீட் கொடுத்துருக்காங்க. அந்த சீட் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. சர்க்குலரான இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுவும் XSRல இருக்கக்கூடிய அதே கிளஸ்டர் தான். அண்ட் இதோட ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுக்க போகிறாங்க, அதுவும் சர்க்குலர் தான். இந்த மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவாசக்கியோட W175 கூட நீங்கள் ரைவலாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து Yamaha சொல்லியிருக்காங்க. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் அப்படிங்கிற 2 நியூ வேரியன்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்போக் வீல்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக் மட்டும் தான் இருக்க போகுது. இந்த பைக்கோட ப்ரைஸ் 98,000 சம்திங் தான் எக்ஸோரூம் ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அலாய் வீல்ஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா டியூவல் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா இந்த பைக் வந்து 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் நல்ல ஒரு ஆக்சலரேஷன் ஸ்பீடு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வோட நம்ம FZX மாடலே நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய பவர் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து பார்க்கல அந்த பைக்கில் இருந்து. அண்ட் அது போக இந்த பைக்கில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குது, நல்ல மைலேஜ் கொடுக்குங்க. டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 km/லிட்டராவது மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் ஒரு டெய்லி கம்யூட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரீலான்ச்சிங் பண்ண போகிறோம். நான் ஏன் அடிக்கடி ரீலான்ச்சிங் அப்படிங்கிறனா, RX100 பழைய மாடல்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதோட டிசைன் எலமெண்ட்ஸ் ஓரளவுக்கு இப்போ வரப்போகிற மாடர்ன் டேல லான்ச் பண்ண போகிற RX100க்கு இருக்கும். பட் அதோட பவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு தான் நான் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அது போக இந்த பைக்கில் வந்து சிங்கிள் சேனல் ABS அண்ட் நான் ABS வேரியன்ட் வந்து வரப்போகுது. அண்ட் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் நைட்ராக் ஷாக் அப்சர்வரும் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுதான் பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். அண்ட் 17 inch அலாய் வீல் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் கொடுக்க போகிறாங்க. நல்லா வைடான டயர்ஸ், MRF ஜாப்பர் டயர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஹேண்டில் பார்ஸும் நல்ல ஒரு அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்க போகுது. ரைடிங் எர்கனாமிக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், பில்டு குவாலிட்டி அண்ட் பில்லியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ ஷேப்டு பில்லியன் கிராப்டில்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. பட் எனக்கு தெரிஞ்சு பழைய மாடலை கம்பேர் பண்ணி இந்த பைக்கை பார்க்குறவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த அளவுக்கு ஆக்சலரேஷன் ஸ்பீடோ இல்லை அந்த அளவுக்கு வந்து ஒரு அக்ரெசிவ்னஸோ இந்த RX100ல இருக்காது. பட் டெஃபினட்டாக RX100 அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான மாடர்ன் டே விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த RX100ல கொடுக்க போகிறாங்க. இந்த RX100 இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 to 4 monthsல இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பைக்கில் மெயின் எக்ஸ்ஃபேக்டராக நான் என்ன நினைக்கிறேன்னா ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் 98,000 எக்ஸோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வேல்யூ ஃபார் மணி. அண்ட் ஹையர் வேரியன்ட் 1,05,000 கூட வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா Yamaha அப்படின்னாலே பில்டு குவாலிட்டி அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைச்சி
அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த RX100 என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.